புத்திசாலியான கொஸ்டின். இதுக்கு நீ என்ன பண்ணா, ஆய்வர் அந்த ஆசன வாய் இருக்கு இல்லையா, அதில் அந்த கட்டர் ஃப்ளோர் மேட் கட் பண்ணுறக்கூடிய கட்டர் இருக்கும். அதில் நல்லா ஒரு கீரல் போட்டேன்னு வச்சுக்கோ, துடிக்க துடிக்க ஆய் மட்டும் என்ன ரத்தமும் சேர்ந்து வரும். ஏய், தெரியாமல் போட்ட பொழுது மார்னிங் அப்படின்னா முணுமுணுக்கிறது தான்டா, முணங்குறது அப்படின்வாங்க. ஏதோ வேற ஏதோ ரத்தத்தை போகிற மாதிரி இருந்துச்சு, சொதப்பெல்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரே கமெண்ட்டை திருப்பி ரிப்பீட்டடாக போடாத, ஓகேவா? ஐசிஎல் ஐடி பிஎம்ஓவா ப்ளீஸ் சைபவ் அது பண்ணிங்களா? ஸ்டே யங் போல்டு அண்ட் யூனிக்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் கண்டிப்பாக கீப் இட் அப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் பின்னாடி இருக்க அந்த 3 வார்த்தைகளுக்கு என்னையா மீனிங்கு சொல்லுங்கய்யா. சபா. அடுத்தது பிளாக்கு ஆர்த்தரு மார்க் ஃப்ரம் ஆர்டிஆர் டு நெய்கான்னு போட்டிருக்கீங்க. இவர் யாரு, எவர் எந்த குளங்கோத்திரமும் நம்மளுக்கு தெரியாது. ஞான் சாயா குச்சா. நீங்கள் ஊனு கழிச்சோ, கிழங்கு ஊனு கழிச்சோ, நேந்திரம்பழம் கழிச்சோ, பாவி நிக்கவா. அது யாருப்பா அந்த பாவி? உனக்கு என்ன கெடுதல் செஞ்சார் அவரு? அவரை போய் நிக்கன்னு சொல்றீங்க? ஐயோ, நம்ம யாரு எவரு, உங்களுக்கு என்ன செஞ்சாரு, உங்க பக்கம் நியாயமா அவர் பக்கம் நியாயமா தெரியாமலாம் அப்படி சொல்ல முடியாது. ஓ அப்படியா? அப்போ அதில் போட்டிருக்காரு அவரு, அதை பார்த்து இது பேர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னா என்னையே போடுவாருன்னா, அப்போ ஏற்கனவே கமெண்டில் போட்டாரே அதுனா என்னன்னு கேட்டால் என்னையே போடுவாங்கன்னா, அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக ஆயில் தண்டனை கைதி ஆக்கிடுவாங்க. ஏன்பா வித்தியாசமாக நான் கேட்டு வச்சுருக்கேன். கேஏ என்னன்னு ஐஜிஏக்கு கன்னியா கான்யா இல்லை காண்டிகவான்னு ஒன்றுனா கேட்டு அர்த்தம் கேட்குறேன். நீ என்னன்னா கார் சிஓ ஆர்னு போட்டு வித்தியாசமாக கார்னிகன் போட்டிருக்க. என்னையா வேறு எதுவும் வித்தியாசமாக பேரை போட்டு அண்ணனை மாட்டி விடலாம், இல்லை கலாய்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டு பல்லாண்டு காலம் வாழ என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீயும் பல்லாண்டு காலம் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே தான், இப்படி தான் விஷயம் சொல்ல முடியும். மற்றபடி அந்த பேருங்களாம் சொல்ல லூசு பையில நானாவது இப்போ தான் கண்டுபிடிச்சேன்ற. நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஏன் கமெண்ட் ரிப்ளையை பார்த்தா நீயே அதை தெரிஞ்சுக்கிற. முட்டா பையில நீ போய் என்னைய கலாய்க்கிறியா? மூளைக்கட்டம் முண்டாமே. ஒழுங்காக போய் எல்லா வீடியோவும் எல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசாக கவிதை எழுதுறதுக்கு பிச்சு பிச்சு பேப்பரை பூரா கசைக்கு போட்டு கவிதை எழுதி சரிப்பட்டு வரல அப்படின்ட்டு போடுவாங்கல்ல. அதில் ஒரு பெஸ்ட்டாக எடுத்து போட்டுக்காரு. ஆனால் அதுவே மொக்கையாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி. என்னையா இது என்ன 2 வயசு 3 வயசு குழந்தையா என்ன கிஸ்மி குஷ்மின்னு பிடிச்சிருக்குது பாஸ். நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க, நான் ஏதோ ஊரில் இருக்கேன். இங்கேருந்து எப்படி குஸ் சரி வேணா. ஓகே.